குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் முதல் ஒத்திகை நிகழ்வு. டிஜிபி அலுவலகத்தில் இருந்து போர் நினைவு சின்னம் வரை ஒத்திகை. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். இன்று பரந்தூர் மக்களை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். தனியார் திருமண மண்டபத்தில் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த காவல்துறை. தஞ்சையில் கனமழையால் நெற்பயிர்கள் சேதம். நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலத்தில் பெண் எஸ்ஐ உட்பட 10 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம். மெத்தன போக்கில் பணியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. நெல்லை அருகே இரட்டை கொலையால் பரபரப்பு. மாமனார் மாமியாரை கொலை செய்த மருமகன் கைது. மங்களூருவில் தொடங்கிய காத்தாடி திருவிழா. 10 நாடுகளை சேர்ந்த 22 சர்வதேச பட்டம் விடும் வீரர்கள் பங்கேற்பு. ஆந்திராவில் பிளமிங்கோ பறவை திருவிழா கோலாகலமாக தொடக்கம். கொரோனாவால் 4 ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தொடங்கியது. டெல்லியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சாலையோர கடையில் மோமோஸ் சுவைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல். இஸ்ரேலால் சிறைப்பிடிக்கப்பட்ட 90 பாலஸ்தீனர்கள் விடுதலை. செக் மோசடி வழக்கு. வங்கதேச கிரிக்கெட் வீரர் ஷகிப் அல் ஹசனை கைது செய்ய டாக்கா நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமெரிக்காவில் முதுகலை பட்டம் படித்து வரும் ஹிமானி மூர் என்ற பெண்ணை கரம் பிடித்த நீரஜ் சோப்ரா. திருமண புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நீரஜ் சோப்ராவுக்கு பலரும் வாழ்த்து. அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத போலீஸ் பாதுகாப்பு.